இதுவரை எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கு, எத்தனையோ கட்சிகளுக்கு நம்ம வாக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆனால் முதன்முறையாக நாங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக, அந்த எமது இனத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து தேர்தலை எதிர்கொண்டு முதலாக எங்களுடைய சின்னத்தில் வாக்கு செலுத்தும் போது நான் ஒரு பெரிய நெகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நான் வாக்கு செலுத்தினேன். என் மொழி செத்துவிடக்கூடாதுன்னு உயிர் தியாகம் செய்த ஈகமறவர்களையும், என் இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போராடி உயிர்நீத்த எங்கள் மாவீரர்களின் நினைவில் கொண்டு நான் அந்த வாக்கு செலுத்தினேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். என் இனத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இந்த வாக்கு இருக்கும்னு நினைச்சு நான் செலுத்தினேன். இந்த நாள் 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடக்கணும். ஆனால் 232 தொகுதிகளில் தான் நடக்குது. தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள், எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? திரு சீமான், தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இல்ல, இது எனக்கு இப்ப நினைக்கும் போது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. இப்ப எந்த தேர்தல் ஆணையம் இந்த 2 இல்ல, உங்க கேள்வி எனக்கு விளங்குது, நான் இப்ப பதில் சொல்றேன். இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் மட்டும் ஏதோ பணம் கொடுக்கப்பட்டது போலவும், மற்ற தொகுதிகளெல்லாம் பணம் கொடுக்கப்படாத போலவும் தேர்தல் ஆணையம் காட்ட முயற்சிக்குதாங்கிறதா நமக்கு என்ன தோணுது. அங்க என்ன சொல்ல வராங்க, அதிக அளவில் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இப்ப மற்ற தொகுதிகளில் எந்த அளவுக்கு, மற்ற தொகுதியெல்லாம் குறைந்த அளவு பணம் கொடுக்கப்பட்டதா, அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறதா? இப்ப இந்த 23ல 2 நாள் தள்ளி வைக்கிறதுனால இப்ப என்ன நடக்க போகுது? இது என்ன நடவடிக்கை? பணத்தை கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி வசூலிக்க போதா தேர்தல் ஆணையம்? இப்ப என்ன நடந்துரும்? 234 தொகுதியிலையும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்குக்கு 500 ரூபா, அப்படி அதிகபட்சமா சேலம் ஆத்தூர்ல ஒரு வாக்குக்கு 7500 ரூபா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல என்ன நடவடிக்கை? தள்ளி வச்சா மொத்தமா எல்லா தொகுதிக்கும் தள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இதை தள்ளி வைக்கிறதுனால நன்மை வந்துட போகுது. அப்ப ஒண்ணு செய்யணும், 18ஆம் தேதி தேர்தலை வைக்கணும். இல்லைன்னா வாக்கு எண்ணுவதை இந்த 2 தொகுதிக்கும் நடத்தின பிறகு வாக்கு எண்ணுவதை தள்ளி வச்சு வாக்கு எண்ணணும். அப்ப 19ஆம் தேதி வாக்கு எண்ணி எந்த கட்சி வெல்லுதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் இந்த 2 தொகுதியிலும் தேர்தலில் வாக்குப்பதிவு வரும். அப்ப அது ஒரு முறையான ஜனநாயகமா இருக்கும்னு எனக்கு தோணல. அதனால அந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையே எனக்கு நம்பிக்கைக்குரியதாகவும் இல்லை, நான் மிகுந்த ஒரு வேடிக்கையானதா இதை பாக்குறேன் நான்.